நான் வந்து 15 படம் எடுத்திருக்கேன் எதிரணிக்கு இப்பதான் தெரியுது. பாருங்க ஒரு தயாரிப்பாளர் எப்படி பாக்குறாங்க. ஐயோ பிரகாஷ் ராஜ் சார் இவ்வளவு எடுத்துட்டாராம். ஏன்னா என்ன கேட்டாங்க, நீங்க ஏன் இங்க நிக்கிறீங்கன்னு கேட்டாங்க. நீ எவ்வளவு படம் எடுத்திருக்கேன்னு கேட்டேன். 3 நான் 15 எடுத்திருக்கேன்ப்பா. நான் இருக்கணுமா நீ இருக்கணுமா? அவங்க மேல நான் ஒரு குற்றச்சாட்டு சொல்லல. வயசாயிடுச்சு, அவங்களுக்குலாம் வந்து அந்த சேர்ல உட்காந்து சம்பாதிக்கணும். யாராவது ஒரு சின்ன பிரச்சனையை கொண்டாந்தா அதை கன்வெர்ட் பண்ணி அதை எப்படி பணமாக்கணும், இது மட்டும்தான் அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. ஏன் விஷால், ஏன் பிரகாஷ் ராஜ், ஏன் கௌதம் மேனன், ஏன் ஞானம், நீங்க எல்லாம் வந்து நல்லா உங்களுக்கு நடந்துட்டு இருக்க, இந்த பொழப்பு ஏன்னு கேட்கறாங்க. எவ்வளவு வந்து ஒரு இன்சென்சிட்டிவான கேள்வி பாருங்க. இது பொழப்பு இல்ல, திஸ் இஸ் a ரெஸ்பான்சிபிலிட்டி. எப்பவுமே அடுத்தவங்க மூளை செலவு பண்ணுவாரு. இந்த எலெக்ஷன்ல அண்ணன் தன் மூளையே செலவு பண்ணிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காரு. பிளஸ் எதையுமே உடைக்க முடியலையே, எதையுமே கெடுக்க முடியலையேன்னு ராதாகிருஷ்ணன் அண்ணன் டீமுக்குள்ள வந்து சில நல்ல விஷயங்களை 2-3 நாளா பண்ணிட்டு இருக்காரு. நிறைய ப்ரொடியூசர்ஸ் ஒரு படம் பண்ணி 2 படம் பண்ணி பயந்து போயிருக்காங்க. ஐயோ உள்ள போனா இந்த கோட்டன்கள்லாம் உட்காந்துருக்கு, இந்த பெருசால் எல்லாம் உட்காந்துருக்கு, இதை நம்ம என்ன பண்ண போறோம். எல்லாருக்குமே எல்லாமே தெரியுது. இதுல வந்து ஏதோ அறியாம தெரியாதவங்களுக்கு பேசுறது இல்ல. ஏதோ ஒரு ஓட்டு கேட்கறதுக்காக அவங்களுக்கு வந்து எல்லாம் எடுத்து சொல்ல வேண்டியதில்லை. எல்லாருக்குமே எல்லாம் தெரியுது. கடந்த 10 ஆண்டு காலமா என்ன நடந்திருக்கு, இதுல ஏன் இந்த அணி நிக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இதை பாருங்க, நீ அடுத்த அணிக்காரங்க இது வரைக்கும் இருந்தவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அது இல்ல பிரச்சனை, வேலை செய்யலைங்கிறது தான் பிரச்சனை. இதை பாருங்க, இது வரைக்கும் ஒரு விஷயத்த இது வரைக்கும் இருந்தவங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க கரெக்டா கவனிச்சு பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 4-5 எலெக்ஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா அதே ஒரு கும்பலா தான் இருக்கு. இங்க இந்த வருடம் தலைவராக இருந்தவன் அடுத்தது வருடவன் வந்து செக்ரட்டரி ஆகுறாங்க, இல்ல இன்னொரு ட்ரெஷர் ஆகுறாங்க. அதாவது அங்கேயே சுத்திக்கிட்டு. ஆனா உங்க குற்றச்சாட்டு என்ன? ஏன் விஷால், ஏன் பிரகாஷ் ராஜ், ஏன் கௌதம் மேனன், ஏன் ஞானம், நீங்க எல்லாம் வந்து நல்லா உங்களுக்கு நடந்துட்டு இருக்க, இந்த பொழப்பு ஏன்னு கேட்கறாங்க. எவ்வளவு வந்து ஒரு இன்சென்சிட்டிவான கேள்வி பாருங்க. இது பொழப்பு இல்ல, திஸ் இஸ் a ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது அவங்க என்ன பாருங்களேன், நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க, உங்களுக்கு நம்ம அதை ஹெல்ப் பண்ணோம் இதை ஹெல்ப் பண்ணி ஹெல்ப் பண்றது இல்லையாப்பா. உன்னை தேர்ந்தெடுத்தது வேலை செய்யணும். ஒரு அர்ஜுனன் வந்து ஒரு வில்லை எடுத்து வீசும்போது அந்த கிளியை அடிக்கும் போது கேட்டாங்களா, ஏன்பா அந்த அவனை வந்து குறி வச்சிருக்கிய, உனக்கு தொடுவானம் தெரியுதா தெரியல, இல்ல அந்த மரத்தோட கிளைகள் தெரியுதா தெரியல, இலை தெரியுதா தெரியல, என்னதான் தெரியுது, அந்த கிளியோட கழுத்து மட்டும் தான் தெரியுது. ஆனா இதுவரைக்கும் இருக்கிற இவங்களுக்கு ஒரு தயாரிப்பாளரோட கஷ்டம் தெரியுதா தெரியல, திட்டு விசிடி பிரச்சனையா இருக்கு தெரியுதா தெரியல, இல்ல வந்து ஒரு கேபிள் டிவில வந்து புதுப்படங்கள் போட்டிருக்காங்க அவங்களுக்கு தெரியுதா தெரியாது. என்ன தெரியுது, இவங்க என்ன நல்லா கவனிக்கிறாங்களான்னு தெரியுது, அவ்வளவுதான். நான் வந்து நல்லா தான் இருக்கேன், 5 படம் நடிச்சிட்டு இருக்கேன், வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 21 படம் எடுத்திருக்கேன். நான் வந்து 15 படம் எடுத்திருக்கேன் எதிரணிக்கு இப்பதான் தெரியுது. பாருங்க ஒரு தயாரிப்பாளர் எப்படி பாக்குறாங்க. ஐயோ பிரகாஷ் ராஜ் சார் இவ்வளவு எடுத்துட்டாராம். ஏன்னா என்ன கேட்டாங்க, நீங்க ஏன் இங்க நிக்கிறீங்கன்னு கேட்டாங்க. நீ எவ்வளவு படம் எடுத்திருக்கேன்னு கேட்டேன். 3 நான் 15 எடுத்திருக்கேன்ப்பா. நான் இருக்கணுமா நீ இருக்கணுமா? அவர் சொல்றாரு நான் போறேன்றா. நாங்க போறதுல அர்த்தம் இல்லை. இப்ப நானும் என் பாடி என் வேலையை பார்க்கலாம். இன்னைக்கு என்னுடைய நம்ம அணியோட தலைவர் விஷால் வந்து இந்த 40 நாளோ 45 நாளோ வேலை பார்க்காம பார்த்தா பல கோடிக்கு ஒரு சம்பளம் பார்க்கலாம், ஒரு படம் பார்க்கலாம், அந்த வெற்றியை பார்க்கலாம். அவரு ஏன் இங்க நிக்கிறேன், எதையும் தப்பு செய்யறது முக்கியம் இல்ல, தப்பு நடந்துட்டு இருக்கும் போது சும்மா பார்த்துக்கிட்ட நிக்கிறது இருக்குல்ல, அதுதான் பெரிய குற்றம். பொறுத்துக்க முடியல, பார்க்க முடியல, அதுதான் உள்ள நடந்திருக்கும். இந்த கேள்வி எல்லாம் எங்களை கேட்காதீங்க. நீங்க உங்களை யாரு கவனிக்கிறாங்க, உங்களை யாரு பாத்துக்கிறாங்கன்னு பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, நான் முழுசா நம்புறேன். இப்படி நினைச்சிட்டு இருக்கவங்க எல்லாரையும் இந்த தேர்தலில் எல்லா ப்ரொடியூசர்ஸும் கவனிப்பாங்க, எல்லா ப்ரொடியூசர்ஸும் கவனிப்பாங்க. இங்க ஒவ்வொருத்தரோட பேசிட்டு இருக்கும் போது, சார் சில பேருக்கெல்லாம் வந்து நான் அந்த பக்கம் போறதே இல்லை சார், போனா வந்து நீ ஏன்டா படம் எடுக்க வந்திருக்கேன்னு கேட்டாங்க. ஒரு சங்கத்துல இருக்கிறவங்க பேசுற பேச்சா இது. இது இன்னொன்னு, நீங்க ஏன் வர்றீங்க நீங்க ஏன் வர்றீங்கன்னா இத்தனை பேரோட அழுகை உங்களுக்கு தெரியலையா? இத்தனை பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, வேற வழி இல்லை. இன்னைக்கு ஒரு மாற்றம். ஏன்னா ஏமாத்துறவன் ஏமாத்திட்டே இருக்க முடியாது, ஏமாறவனும் ஏமாந்துகிட்டே இருக்க மாட்டான். அதான் இயற்கை, அதான் இயல்பு, அதை ஒத்துக்கங்க. நீங்க ஏங்க நிக்கிறீங்கன்னு நாங்க கேட்கிறேன், நான் ஏன் நிக்கிறேன் நீங்க எப்படி கேட்கலாம்? சோ இதை மாறணும். மாற்றம் ஒன்றே மாறாதது. முழு நம்பிக்கையோட இருக்கேன். அண்ட் இதை பாருங்க, இருக்கிறது 1000 பேர் தான். அதுக்கே இவ்வளவு பெரிய அரசியல் நடக்குது, அதுக்கே இவ்வளவு அணிகள் நிக்குது, இதுக்கே நீங்க எல்லாம் அவ்வளவு செலவு பண்ணிட்டு இருக்கீங்க.
இதுக்கே ஜாதி மொழி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு ஏதோ இருக்குது, உங்க பொழப்புன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அது போகுதுங்கிற பயம். இல்லைன்னா இப்படி ஒரு புதுசா ஆளுங்க வரும்போது ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க? ஏன் இவ்வளவு குற்றச்சாட்டாங்க? தனிமனித குற்றச்சாட்டு எங்களுக்கு தேவையில்லை. ஒரு நிறுவனம் நல்லா இருக்கணும், ஒரு இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும். ஏனென்றால் இண்டஸ்ட்ரி நல்லா இருந்தால்தான் நான் நல்லா இருக்க முடியும். ஸோ வெற்றியில சந்திப்போம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அண்ட் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தையும் நம்ம வந்து மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்களுடைய பிரச்சனை என்னன்னு கேட்டுட்டு இருக்கோம். அண்ட் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒரு நம்பிக்கை, ஒரு பலம் இல்லை, நாங்க அவங்களோட இருக்கோம். அண்ட் அவங்களை எல்லாரும் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது ஒண்ணுதான், ஜெயிக்க வச்சா அணியா ஜெயிக்க வைங்க. ஏதோ ஒரு பிரகாஷ் ராஜோ, ஏதோ ஒரு விஷாலோ, ஏதோ ஒரு ஞானவேல் ராஜா எல்லாம். ஏனென்றால் மறுபடியும் இந்த சங்கம் மறுபடியும் அரசியலுக்கு வாழக்கூடாது. ஒரு அணியா ஜெயிச்சாதான். இல்லைன்னா நம்ம பார்க்காத அரசியல் நம்ம உலகத்துல இந்தியாவில் எல்லா இடத்துலயும் இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அங்கிருந்து ஒரு 10 பேர் வருவாங்க, எந்த 10 வேலை பார்க்க விட மாட்டாங்க. இதுவே வேலை நிறுத்துதான் வேலை ஆகுது. இந்த ஒரு அணியா நம்ம நிற்போம், ஜெயிக்கிறோம். எல்லாரும் கனவுகளோட வந்திருக்கோம், ஒரு சிந்தனையோட வந்திருக்கோம். எல்லாரும் மெச்சூர்டு பீப்புளா வந்திருக்கோம். எல்லாம் தெரிஞ்சவங்க தான் உள்ள வந்திருக்காங்க. மாற்றம் ஒன்றே மாறாதது. தமிழ் சினிமா அழகா இருக்கும். நன்றி. தயாரிப்பாளர் சங்க தேர்தலுக்காக ஒவ்வொரு வீட்டுக்கும் நாங்க போனோம். சென்னையில நிறைய ஊருக்கு போனோம். ஒன்னே ஒண்ணு என்ன தெரியுது, நான் வந்து ஒரு 200 ரூபாய்க்கு தக்காளி கத்திரிக்காய் வாங்கி ரோட்ல ஒரு துண்டை போட்டு வித்தா 400 ரூபாய் சம்பாதிச்சிடலாம். ஒரு 2 கோடி ரூபாய் எடுத்துக்கிட்டு ஒரு ப்ரொடியூசர் வந்து படம் எடுத்தா ரோட்டுக்கு வந்துடலாம். இதுதான் நிலைமையா இருக்கு. நான் ஒவ்வொரு வீட்டுக்கு போகும்போதும் அவங்க அப்படியே கூணி குறுகுறாங்க. கீழே வந்து மாடியில இருந்தா கீழே வந்து நிக்கிறாங்க. இல்லைங்க வீட்டுக்கு வேணாம், நாங்க கீழே நிக்கிறோம். வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி தெருவில் வந்து நிக்கிறாங்க. நான் உங்களுக்கு ஓட்டு போடணும். அவ்வளவு வெட்கமாக, அவ்வளவு குருவி, வாழ்க்கையின் ஆதாரங்கள் ஒண்ணுமே இல்லாம, ஒரு படுக்க கூட இல்லாம, ஒரு தலகாணி கூட இல்லாம கிட்டத்தட்ட 200-300 ப்ரொடியூசர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நாங்க கண்ணால பார்த்தோம். இப்ப நாங்க பேசுறது எல்லாமே இன்னைக்கு வீடியோல ரெக்கார்ட் பண்ணப்படுது. போனதுல எல்லாம் எந்த அளவு சொன்னாங்கன்னு தெரியல. இன்னைக்கு ரெக்கார்ட் பண்றோம். இப்ப நாங்க போய் சொன்னோம்னா இன்னும் 1 வருஷத்துல உங்களுக்கு தெரிய போகுது நாங்கெல்லாம் போய் சொன்னோம்னா. அந்த 1 வருஷம் அதனாலதான் நாங்க உடனே ராஜினாமா பண்ண முடிவெடுத்தோம். நினைச்சா பண்ணிருக்கலாம் இருந்தவங்க. அவங்க மேல நான் ஒரு குற்றச்சாட்டு சொல்லல. வயசாயிடுச்சு. அவங்களுக்குலாம் வந்து அந்த சேர்ல உட்காந்து சம்பாதிக்கணும். யாராவது ஒரு சின்ன பிரச்சனையை கொண்டாந்தா அதை கன்வெர்ட் பண்ணி அதை எப்படி பணமாக்கணும், இது மட்டும்தான் அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு நினைச்சா என்ன வேணா பண்ண. இந்த இடம் கொடுக்கறது இதெல்லாம் வந்து அவ்வளவு ஈஸி. அதெல்லாம் வந்து இவ்வளவு நாள் பண்ணலன்றது வெட்கமான செயல். இந்த சங்கம் இத்தனை வருட காலங்க இந்த மனிதர்களுக்கு, அந்த சங்க உறுப்பினர்களுக்கு என்ன பண்ணுச்சுன்னா அவங்கள ரோட்ல நிக்க வச்சு பிச்சைக்காரங்க ஆக்கிடுச்சு. அது நடக்காது இனிமே. இதெல்லாம் நாங்க பாத்துக்கணும். எங்களால நாங்க வந்து கடவுள்கள் கிடையாது. ஆனா எங்களால முடிஞ்சத நாங்க சத்தியமா இந்த நலிந்த கலைஞர்களுக்கும், இந்த தயாரிப்பாளர்களுக்கும், இந்த வரப்போற ஆளுங்க எல்லாருக்கும் நாங்க நிச்சயம் நல்லது பண்ணுவோம். இந்த 1 வருஷத்துக்குள்ள நாங்க இதை பண்ணலைன்னா இந்த ஒட்டுமொத்த தமிழக மக்களும் பாக்குறாங்க, ப்ரொடியூசர்ஸும் பாக்குறாங்க, பத்திரிகைகள் எல்லாரும் பாக்குறீங்க. எங்களை காரி துப்பு வைங்க நாங்க பண்ணலன்னா. ஆனா நாங்க பண்ண போறோம். இது சத்தியம். நேற்று ஒருத்தர் போய் பார்த்தேன். நல்ல சம்பாத்தியம் பண்ணி படம் வித்து நல்ல சம்பாத்தியம் இருக்கான். 1 கோடி ரூபாய் படம் எடுத்து ஃபிளாப் ஆயிடுச்சு. ஆனா நம்ம சொல்றோம், சார் நீங்க வந்தா பிறகு நாங்கெல்லாம் திரும்பி படம் பண்ணணும்னு ஆசை ஒரு சார் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய ப்ரொடியூசர்ஸ் 1 படம் பண்ணி 2 படம் பண்ணி பயந்து போயிருக்காங்க. ஐயோ உள்ள போனா இந்த கோட்டன்கள்லாம் உட்காந்துருக்கு, இந்த பெருச்சால் எல்லாம் உட்காந்துருக்கு, இதை நம்ம என்ன பண்ண போறோம். இதோ நாங்க வந்திருக்கோம், நாங்க வரப்போறோம். உங்களை பத்திரமா தூக்கி திரும்பி மீண்டும் வெற்றி படங்களை நீங்க பண்ற மாதிரி நாங்க எல்லாம் பண்ணோம். இப்ப வந்து என்னுடைய இதுல வந்து நான் நோட் பண்ணேன், ஒரு விஷயம் நோட் பண்ணேன். ஏன்னா ஒரு ஆம்புலன்ஸ் இல்லைங்க, ஒரு ப்ரொடியூசர் சங்கத்துல ஒரு ஆம்புலன்ஸ் இல்ல. அவங்க திடீர்னு ஒரு மருத்துவத்துக்கு யாராவது போன் பண்ணா எங்களுக்கு ஒரு சின்ன ஆம்புலன்ஸ் ஒரு 6 லட்சம் ரூபாய் போட்டு ஒரு ஆம்புலன்ஸ் வாங்க முடியும். நான் நோட் பண்ணிருக்கேன். நான் வந்த முதல் 6 மாசத்துல நாங்க முதல்ல ஆம்புலன்ஸ் வாங்குவோம் ப்ரொடியூசர் சங்கத்துல. ஏதாவது ஒரு ஆபத்து நான் நிச்சயமா எங்களுக்கு ஆம்புலன்ஸ் அனுப்ப முடியும். யோசிச்சுக்கிட்டே இருக்கோம் என்ன பண்ணலாம். நாங்க வந்து இதுல வந்து 12 சும்மா போட்டிருக்கோம். 100, 100, 200 விஷயங்கள் நாங்கள் செய்ய போகிறோம். இது சத்தியம். ஒரு நடிகர் சங்கத்துல 3170 உறுப்பினர்கள், இத்தனை பேர் இருக்கிற சங்கத்துக்கு கிட்டத்தட்ட 1 ஏக்கருக்கு மேல மிகப்பெரிய சொத்து. எந்த ஒரு சங்கத்துக்கும் அவ்வளவு பெரிய சொத்து வந்து எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த சொத்தை பிரைவேட்டா ஒரு ஆர்கனைசேஷன் கூட அவங்க பில்டிங் கட்டி அவங்க வாடகை எடுத்துக்கிட்டு சங்கத்துக்கு வந்து வெறும் 8000 ஸ்கொயர் ஃபீட்டா 5000 ஸ்கொயர் ஃபீட் கூட இல்ல 3000 ஸ்கொயர் ஃபீட் 3000 ஸ்கொயர் ஃபீட்டும் 3 கார் பார்க்கிங்கும்
கொடுத்திருந்தாங்க. இதுல என்னன்னா, நாங்க ஏதாவது பேச்சுவார்த்தைக்கு போனாலும் சரி, இல்ல நடிகர் சங்க மீட்டிங் நடந்தாலுமே குறைஞ்சபட்சம் ஒரு 40 கார் 50 கார் வரும், 2 வீலர்ஸ் வரும். இதுக்கெல்லாம் வந்து நம்ம யாரு அவங்க கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு பார்க்கிங் சார்ஜ் கொடுத்து நம்ம சங்கத்துக்குள்ள போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் இந்நேரம். அதை எல்லாத்தையும் மீட் எடுத்து அந்த அக்ரிமெண்ட் எல்லாம் கேன்சல் பண்ணி உள்ள வந்து 3-4 மாசத்துக்குள்ள எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி சொந்தமா நடிகர் சங்கம் உடைய சங்கம் பணத்தை கையில வைக்காம புதுசா கிரிக்கெட் மேட்ச் நடத்தி அதுல இருந்து வருமானத்தை உள்ள எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது எதுக்கு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. என்னன்னா, நம்ம சங்க உறுப்பினர்களுக்கு காலாகாலத்துக்கும் இதுல இருந்து வர்ற வருமானம் வந்து அவங்களுக்கு மாசம் போகணும் அப்படிங்கிற ஒரு நல்ல உயரிய நோக்கத்தோட இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எந்த வாக்குறுதியுமே நிறைவேற்றாம திருப்பி தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கிற 1212 பேரை எப்படி தைரியமா ஒரு நாள் வந்து ஒரு பிரஸ்ல உட்கார்ந்து ஒரு பொய்ய வந்து பிரஸ்காரங்களுக்கு மட்டும் இல்ல தயாரிப்பாளர் சகோதரர்களையும் நம்ப வைக்க முடியும்னு அவர் வந்து தன்னை நம்ப வச்சுட்டு வர்றாரு. எப்பவுமே அடுத்தவங்களை மூளை செலவு பண்ணுவாரு. இந்த எலெக்ஷன்ல அண்ணன் தன் மூளையே செலவு பண்ணிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காரு. பிளஸ் எதையுமே உடைக்க முடியலையே, எதையுமே கெடுக்க முடியலையேன்னு ராதாகிருஷ்ணன் அண்ணன் டீமுக்குள்ள பூந்து சில நல்ல விஷயங்களை 2-3 நாளா பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய முயற்சிகள் வெற்றி அடைகிறதுக்கும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒரு நல்ல அணி உருவாகிறதுக்கும் இந்த நேரத்துல ஆண்டவனை வேண்டிட்டு நான் இந்த நேரத்துல கேட்டுக்கிறதெல்லாம், இப்ப விஷால் சார் அண்ட் டீம் நடிகர் சங்கத்துல எந்த அளவுக்கு சிறப்பா செயல்பட்டாங்களோ அதை விட சிறப்பா தயாரிப்பாளர் சங்கத்துல ஒரு டீம் வந்து செயல்படணும்னா இந்த ஒட்டுமொத்த அணிய 27 பேரும் ஜெயிச்சு வர்றதுக்கு தயாரிப்பாளர்கள் எல்லாரும் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன்.